சின்ன பிள்ளையில இருந்து ஒண்ணுமே படிக்காம நாங்க 2 பேரும் சுத்திக்கிட்டு இருந்தோம். இப்ப போய் என்ன வேலை செய்யறது? வேலை செய்யணும், வேலைன்னு செய்யணுமா? உன் லைஃப செட்டில் பண்ணிக்கிறதுக்கு ஒரு வழி சொல்றேன், அதையாவது கேட்டுக்க. அடையாறுல ஒரு ஹிந்தி ப்ரொடியூசர் இருக்கான். அவனுக்கு ஏற்கனவே 2 பொண்டாட்டி போதாதுன்னு 3வது அவனை வச்சிட்டு இருக்கான். வச்சுக்கிட்டது மட்டும் இல்ல, அவன் சம்பாதிச்ச பணத்துல அங்கதான் கொண்டு வச்சிருக்கான். கிட்டத்தட்ட 20 லட்சம் தேரும். அவ்வளவும் கருப்பு பணம் தானே? ஆமா, அவன் எப்ப ஏமாறுவான்னு அவ காத்துட்டு இருக்கறா. அவ ஏமாந்த சமயமா பார்த்து நீ அடிச்சுட்டு வந்துரு. ஐயோ, இவ்வளவு பெரிய திருட்டு நாங்க பண்ணதே இல்லையே. அவன் செஞ்சதுதான் பெரிய திருட்டு, நீ செய்ய போறது சின்ன திருட்டு. புரியலையா? ஏழைங்கள் தேர்ந்து அவன் பணத்தை திருடி வச்சிருக்கான். திருட்டு கொடுத்த நீங்க அதை திரும்ப எடுக்க போறீங்க, அவ்வளவுதான். நடராஜன் சொன்னது கரெக்டா இருக்குது. வெளிய பழசா இருந்தாலும் உள்ள பிரம்மாண்டமா தான் இருக்கு. 10 லட்சம் இல்ல, அதுக்கு மேலே இருக்கும். வா. யாரோ ஒருத்தன் நல்லா குழைச்சு சாத்திட்டு போயிட்டான். ஏன் விஜய், இந்த நடராஜனை நமக்கு கொடுத்த மாதிரி வேற யாருக்காவது அட்ரஸ் கொடுத்திருப்பாரா? அப்படியெல்லாம் இருக்காது. இங்க வேற ஏதோ நடந்திருக்கு. எவனோ ஒரு புத்திசாலி நம்மள முட்டாளாக்கிட்டான். ஹலோ, போலீஸ் இன்ஸ்பெக்டரா? அடையார் காந்தி நகர் 2nd மைன் ரோட் நம்பர் 4. இந்த வீட்டுல கொள்ளை அடிச்சிட்டு இருக்கானுங்க. முதல்ல போய் ஆள பிடிங்க. கொள்ளை அடிச்சிட்டு இருக்காங்க, என்ன போய் யார் என்னன்னு கேட்டுட்டு இருக்கீங்களா? முதல்ல ஆள போய் பிடிங்க சார், சீக்கிரமா போங்க. இப்ப என்ன பண்றது விஜய்? என்ன பண்றதா? இந்த இடத்தை விட்டு உடனே கிளம்பணும், இல்லைன்னா ஆபத்து. என்ன விஜய்? போலீஸ் பிடிச்சிட்டு வந்துருச்சு. இனிமே ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது. வா போலாம். வீட்டுல யாரோ கொள்ளை அடிக்க வந்திருக்கிறதா போன் வந்திருக்கு. கதவை தர. இல்லீங்க, ஐயா தாபா போட்டுட்டு உள்ள தூங்குறாருங்க. கமான். தப்பு பண்ணல சார். ஒண்ணும் பேசாத நீ. சார், எதுவும் பேசாதவா. என்ன விட்டுடுங்க சார். நீ எதுக்கு உள்ள வந்திருக்கேன்னு எனக்கு தெரியுது. எனக்கு ஒண்ணும் தெரியாது சார். ஒண்ணும் தெரியாதவள பணப்பெட்டியை கொள்ளை எடுத்திருக்கேன். சார், ஷட் அப். சார், சத்தியமா சொல்றேன் சார், எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை சார். ப்ளீஸ் சார். கொலை செய்துட்டு தான் ஓட பாத்தியா? எத்தனை மாசம்? 9 மாசம். உன் பொண்டாட்டிக்கு இல்லையா? உனக்கு? அட எனக்குதாயா 9 மாசம். 1 மாசம் முடிஞ்சு போச்சா, இன்னும் 8 மாசம் இருக்குது. என்னங்கிற? ஆமா, நீ என்ன பண்ணிட்டு வந்த? ஐயோ, இததான் கோர்ட்லயே கேட்டாங்க, விழாவறியா சொல்லி போட்டேன். அவங்களே மன்னிக்கல, உள்ள அமிச்சிட்டாங்க. ஆமா, பின்னங்கிற? உன் வாழ்க்கை வரலாறு தெரிஞ்சுக்கலாம் தாயா கேட்டேன். ஏன் பெரிய புஸ்தகம் போட போறீங்களோ? இவர் பெரிய பாரதியாரு, வாழ்க்கை வரலாறு தெரிஞ்சுக்கிட்டு புத்தகமா போறதுக்கு. கேட்டா சொல்லுவியா? ஏன் அப்படி அடம் பிடிக்கிற? ஐயோ, எனக்கு கேஸ் முடிஞ்சு போச்சு, விசாரணை முடியல. அது ஒரு சின்ன சமாசாரையா.
இத போய் கவர்மெண்ட்ல பெருசா எடுத்துட்டாங்க. 2 ரூபாய் நோட்டு அடிச்சேன். தப்பா? அடிச்சதா அடிச்சே ஒரு 50 100 அடிச்சிருக்கப்படாதா? அடே முசுரு, என்னடா நீ சீக்கிரமா திரும்பிட்ட? வெளியில இருக்க முடியலவா, ரொம்ப கஷ்டம், அதனாலதான் வெஞ்சிட்டேன். அப்படி என்ன கஷ்டம்? என்ன கஷ்டமா? வருஷம் நீங்க இங்கேயே கிடைக்கிறீங்க. நான் ஒருத்தன்னா வெளியே போய்க்கணும் உள்ள வந்தீங்கன்னு, வெளியே போய்க்கணும் உள்ள வந்து கிடைக்கிறேன். எனக்கு இல்ல அந்த கஷ்டம் தெரியும். சரி சொல்ல தெரிஞ்சுக்கிறோம். சொல்றேன் ஜனங்க, எதுக்கு கஷ்டப்படுறாங்க தெரியுமா? சர்க்கரைக்கு கியூ, கிருஷ்ணாலுக்கு கியூ, அரிசிக்கு கியூ, இப்படி கியூலயே நின்று அவங்க ஆயுசு முடிச்சிரும் போல இருக்குது. ஆமா, அரசியல் கட்சிங்கெல்லாம் என்ன சொல்லுது? அரசியல் பத்தி நீ தான் கேக்குறது. அரிசிய பத்தி கேளு, நான் சொல்றேன். அரஞ்சண்ணா, இப்ப அரிசிக்கு வந்தது. அரிசிக்கு என்ன வந்துதா? அரிசி விக்கிற வெளிய பார்த்தா யாரும் சோறு ஆக்க கூடாது, வாய்க்கரிசிக்கு கொஞ்சம் அள்ளி போட்டுங்க அப்படின்னு சட்டம் வந்தாலும் வந்துரும் போல இருக்கு. முன்னையெல்லாம் சொல்லுவாங்க, ஒரு வாட்டி உள்ள போயிட்டு வந்தாதான் புத்தி வரும்னு. இப்ப நீங்க வெளியே போயிட்டு வந்தாதான் புத்தியே வரும். இக்கரைக்கு அக்கறை பச்சைக்கிற மாதிரி உள்ளே அப்படிதான் இருக்கு. கண்ணா, இதுல ஒரு விசேஷம் என்ன தெரிஞ்சா, நம்மள மாதிரி குத்தம் செஞ்சு மாட்டிக்கிட்டு சகஜம். ஒரு குத்தமும் செய்யாம நிரபராதியா வந்து மாட்டிக்கிட்டுங்களா, அவங்க மனசு என்ன வேதனைப்படும் தெரியுமா? ஆமாப்பா, அப்படிதான் ஒரு பொண்ணு உள்ள வந்து மாட்டிக்கிட்டான். விஜய், இத்தனை வருஷமா நான் பழகிட்டு வரேன், உன் கண்ணுல கண்ணீரே நான் பார்த்தது இல்லையே. 10 வயசுல இருந்தே நாம 2 பேரும் ஒன்னாவே பழகி வாழ்ந்துட்டு வரோம். முதல் முறையா உன்னை பிரிஞ்சிருக்கிறது இப்பதான். இந்த பிரிவு ஒரு வகையில நம்ம 2 பேருக்குமே நல்லதுதான் விஜய். ஷீலா எப்படி இருக்கா? காலம் கடத்தாம சீக்கிரமே அவளை கல்யாணம் பண்ணிக்க. ரேகா, எந்த நேரத்துல எதை பத்தி பேசிக்கிட்டு இருக்க? செய்யாத குத்தத்துக்காக உன்னை ஜெயில மாட்டி விட்டு நான் வெளியில இருக்கிறத நினைச்சு வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். நல்ல வேலை நீ மாட்டிக்கலேன்னு நான் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கேன். விஜய், நீங்க ரொம்ப ஜாலியா இருக்க தெரியுமா? ரேகா, இது எப்படி நடந்தது? நீ போனது என்ன போலீஸ் பிடிச்சுக்கிட்டாங்க. என்ன கூட்டிட்டு ஒவ்வொரு அறையா போனாங்க. பெட்ரூம்ல அந்த ப்ரொடியூசர் ரத்த வெள்ளத்துல பொணமா கிடந்தாரு. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். இதே மாதிரிதான் அன்னைக்கு நானும் மாட்டிக்கிட்டேன். இந்த பணக்கார பசங்க எதை செஞ்சாலும் அவங்க மாட்டிக்க மாட்டாங்க, நம்ம மாதிரி அப்பாவிங்களை தான் மாட்டிக்க வைப்பாங்க. விஜய், நான் முதல்ல BA பாஸ் பண்ணிட்டு வேலை இல்லாம அலைஞ்சுக்கிட்டு இருந்தேன். அப்ப தற்காலிகமா ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட் வேலை கிடைச்சது. ஏதாவது பாலிசி கிடைக்குமேங்கிறதுக்காக ஒரு நாள் அரசியல்வாதி தர்மலிங்கத்தை பாக்குறதுக்காக போனேன். சார், நான் சொல்றதெல்லாம் உண்மை சார். இது வரைக்கும் இன்சூரன்ஸ் பாலிசி ஒரு 50-60 பேருக்கு எடுத்து கொடுத்திருப்பேன். எல்லாரும் ஓன்னு இருக்காங்க சார். சார், நீங்களும் ஒரு பாலிசி எடுத்துங்க சார். ஓஹோன்னு இருப்பீங்க சார். தம்பி, வீட்டை பாத்தியா? ஓஹோன்னு இருக்கு சார். இவ்வளவு வசதி இருக்கு, எனக்கு இன்சூரன்ஸ் தேவையா? உங்களுக்கு தான் தேவை. நீங்க ஒரு அரசியல்வாதி. ஒரே தேர்தல்ல எல்லாம் அம்போன்னு போயிட்டு சார். நான் தோத்து போயிடுவேன்னே முடிவுக்கு வந்துட்டியா? அட, தோத்து போயிட்டு தான் வச்சுக்கங்களேன். வச்சுக்கிறதா? அப்ப பரவாயில்ல சார், நீங்க ரொம்ப ஆரோக்கியமா இருக்கீங்க. சின்ன வயசுலயே தேக பயிற்சி எடுத்த உடம்புப்பா. அவர் சாப்பாட்டுல கூட அது வேணும் இது வேணும் கேட்கவே மாட்டாரு. வாயை கட்டிக்கிட்டு பேசாம இருப்பாரு. அம்மா எப்படி? அவ எதையுமே ஒழுங்கா கட்டுறது இல்ல, பார்த்தாலே தெரியுது. ஏன் சார், எல்லா அரசியல்வாதியும் நான் பிடிச்சிட்டேன், ஆனா உங்களை மட்டும் பிடிக்கவே முடியல சார். புடியே. ஏன் சார், எவ்வளவுக்கு எடுத்துக்கிறீங்க சார்? 5 லட்சத்துக்கா? தம்பி தம்பி தம்பி, இந்த இன்சூரன்ஸ் பாலிசி விவகாரம் எல்லாம் கொஞ்சம் சுருக்கமா விளக்கமா சொல்லு. சொல்றேன் சார். சார், இன்னைக்கு நீங்க 1 லட்சம் ரூபாய்க்கு பாலிசி எடுத்துக்கிறீங்க, நாளைக்கு பொட்டுன்னு போயிடுறீங்க. செத்து போயிட்டு தான் வச்சுக்கங்க. செத்தா எங்க வச்சிருக்க போறாங்க? கொண்டு போய் எரிச்சிட மாட்டாங்க. இருக்கிற வரைக்கும் குழந்தை டாடி டாடின்னு, அப்புறம் பாடி பாடின்னு. தம்பி, தற்கொலை பண்ணிக்கிட்டு செத்தா என்ன சார் இது? அரசியல்வாதிகள் ஏன் சார் தற்கொலை பண்ணிக்கிறாங்க? அவங்க அடுத்தவங்களே பண்ணிக்க வைப்பாங்க. பண்ணிக்க வைப்பாங்க, சரி. ஐயா, இப்ப நாங்களே பண்ணிக்கிட்டோம். பிரீமியம் கட்டம் 1 வருஷத்துக்குள்ள தற்கொலை பண்ணிக்கிட்டா ஒண்ணும் கிடைக்காது, அதுக்கப்புறம் பண்ணிக்கிட்டா கிடைக்கும். என்னங்க, அவர் சொல்றத நல்லா கேட்டுக்கங்க. 1 வருஷம் கழிச்சு பண்ணிக்கிட்டாதான் கிடைக்குமா? அது சரி, கேலண்டர் நல்லா பார்த்து வச்சுக்கிடு. தம்பி, உணர்ச்சி வசப்பட்டு என் கட்சி தொண்டனே என்ன கொலை பண்ணிட்டான்னா அந்த உண்மையான தொண்டனுக்கு தூக்கு கிடைக்கும், உங்க பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு பணம் கிடைக்கும். கேட்டுக்கடி, நான் எப்படி செத்தாலும் உனக்கு தான் பணம். அது போகட்டும் சார். சார், எவ்வளவு ரூபாய்க்கு பாலிசி எடுத்துக்கிறீங்க? சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். ஒரு 25,000. அடச்சை! என்னப்பா சார், ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு பாலிசி எடுத்துங்க சார். 10 லட்சமா? ஆமா சார், அடுத்த எலெக்ஷன்லயே
நீங்க எம்எல்ஏ ஆயிடுவீங்க அதுக்கப்புறம் மந்திரி ஆயிடுவீங்க மந்திரி ஆயிடுவேனா? மந்திரி ஆயிட்டு தான் வச்சுக்கங்களேன். சார் நீங்க அடிக்கடி வச்சுக்கங்கன்னு சொல்லாதீங்க. அவருக்கு ஏற்கனவே ராத்திரியில வர்றது லேட்டு. ஓ அந்த மாதிரி கேஸோ? ஏன்டி இதெல்லாம் போய் அவர்கிட்ட சொல்றேன்? ஏன் சொல்லக்கூடாதா? நான் வச்சிருக்கத ஒரு மூணாவது மனுஷங்கிட்ட சொல்லலாமா? ஆமா, நீங்க மட்டும் 3 மணிக்கு 4 மணிக்கு வருவீங்க. நான் மட்டும் 3வது மனுஷங்கிட்ட மூணாவது மனுஷங்கிட்ட சொல்லக்கூடாதா? அரஞ்சண்ணா. ஐயோ சார் கவலைப்படாதீங்க சார். சார் இப்பவே ஒரு பாலிசி எடுத்துங்க. அதுக்கப்புறம் பொண்டாட்டிக்கு அறப்பட்டு செத்தாலும் இன்சூரன்ஸ்ல பணம் உண்டு. அப்ப போடு ஒரு 10 லட்சத்துக்கு. 10 லட்சமா?